நான் இன்னைக்கு ஆஃபீஸில் ஒருத்தரை பார்த்தேன். அவர் ஆனால் பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா த வே ஹி லிவ்ஸ் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தார். அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ ஒரு ராங் டைம்லையும் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறேன். என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கோம், நமக்கு வேணுங்கிறத நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளையிலேருந்து. ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி கிடையாது. நம்ம நினைக்கிறது தான் நடக்கும்னு நினச்சோம்னா அது நடக்க மாட்டேங்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நடக்குது. இது வந்து எல்லா விஷயத்துலையுமே கெரியர் வைஸாகவும் பர்சனல் லைஃப் வைஸாகவும் இருக்கலாம். கெரியர்னு வச்சுக்கலாம், நம்ம வந்துட்டு ஒரு விதம் படிச்சிருப்போம், படித்ததுக்கேற்ற ஜாப் கிடைக்கதான் பார்ப்போம். ஜாப் கிடைக்கல அப்படின்னா வேறு ஜாபுக்கு போய் ஆகணும், இல்லை ஒரே இடத்துல தொங்கக்கூடாது. இன்னொரு இடத்துல லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஒரு குழந்தை பத்துக்க போகிறோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குமா, நடக்காது. அப்போ லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ என்ன சொன்னார்னா, ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ஒரு ஆளுக்கு சூட் ஆகும், அது இன்னொருத்தருக்கு சூட் ஆகாமல் சூட்டே ஆகாது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். ஸோ இங்கே தான் சொல்கிறேன், லேர்ன் டு லிவ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே. நம்ம நினச்ச மாதிரி இந்த உலகம் இயங்கவே இயங்காது. நம்ம நினைக்கிறது வந்து சரியாக இருக்கலாம், ஆனால் அந்த உலகம் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சில விஷயங்களை செய்யும். அப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணி வாழும்போது அந்த விஷயத்தையும் சரியாக்கிக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழணும் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் ஜேர்னி, ஒரு 10 to 15 இயர்ஸ் ஜேர்னியில் தான் நடக்குமே ஒழிய இம்மீடியட்டாக நடக்காது. ஸோ அதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன், ஈஸியாக எடுத்துக்கிறேன். எனக்கு எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னென்னா அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட்டு. எல்லாருக்கும் சொல்கிறேன், ஜூனியராக இருக்க சீனியர் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் டிசைன் பண்ணலாம். மிச்சம் எல்லாமே வந்து நேச்சராக உலகம் வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணுறது மட்டுமே இங்கே திங்கிங் கிடையாது, உங்களோட சேர்ந்து சுற்றி இருக்கவங்க திங்க் பண்ணுறாங்க. இப்போ 10 பேர் திங்க் பண்ணும்போது அது எப்படி உங்கள் திங்கிங்காக இருக்கும்? ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு காமன் பாயிண்ட்டில் தான் நம்ம வந்து வாழ போகிறோம், கேட்டா. அப்போ லேர்ன் பண்ணிக்கிங்க, ஒரு சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அக்செப்ட், அதுக்கு பிறகு லேர்ன் டு லிவ். இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. அது தெரிஞ்சிருக்கு. எப்படி நம்ம வந்து டெக்னாலஜி டிசைன் பேட்டர்ன் சொல்கிறோமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைனாக வந்து கடவுள் படைச்சிருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக வாழுங்க. எல்லாமே வாழ முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கானது. அதை விட்டுட்டு நான் வந்து ஆப்போசிட்டில் போவேன், எனக்கு வேணுங்கிற மாதிரி போவேங்கிறது வந்துட்டு உடன்பாடு கிடையாது. ஒரு விஷயம் உங்களை நோக்கி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா யுவர் லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல்.